பேச்சின் துவக்கத்திலே புதிய அரசு வந்துள்ளது இந்த மாவட்டத்தின் புதிய வளர்ச்சிக்கு மேலும் முன்னேற்றத்துக்கு உதவி செய்யும், மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும். இப்ப நீங்க எதிர்கட்சியை சேர்ந்தவங்க இருக்கீங்க, நீங்க மேயர்னா இந்த உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இல்ல? இப்ப நாங்க 2021 நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைஞ்ச உடனேயுமே எந்த திட்டத்தையும், அதாவது அதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசுடைய திட்டத்தை எந்த திட்டத்தையும் முடக்கல. அதுல கண்ணும் கருத்துமா இருந்தார் முதலமைச்சர், வந்து கண்ணும் கருத்துமா இருந்தாரு. அடுத்தவங்களை குறை சொல்றதோ அதில் இல்லை. அந்த திட்டத்தை ஃபைனலைஸ் பண்ணுங்க. நம்ம போட்ட திட்டத்தை கூட அதிமுக அரசு முடக்கிறது, அதையும் நம்ம விமர்சனம் பண்ணல. மறுபடியும் நம்ம வந்து அதை எடுத்து சென்னையில் நிறைய திட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எந்த இடத்துலையும் அரசியல் ரீதியாக நம்ம கருத்து வேறுபாடுகளை நம்ம அரசியல் மேடைகள் தான் பேசுமா தவிர சட்டத்துக்குள்ளேயோ நிர்வாகத்துக்குள்ளேயோ நம்ம அண்ணன் தளபதி அவர்கள் வந்து கொண்டுகிட்டு வரவே இல்லை. ஆனால் இவங்க 60 நாளாக இப்போ நீங்கள் நெடுஞ்சாலைத்துறை சுத்தமாக முடங்கி இருக்குது. நெடுஞ்சாலைத்துறை முடங்கி இருக்குது. அதை அவங்க வந்து பேசாத ஒடிக்கி அரசு நிகழ்ச்சியில் முதற்கொண்டு கொண்டு போய் நம்மளுடைய செக்ரட்டரியேட்டில் போய் கட்சிக்காரர் சேர்த்துறது, கட்சியில் இணைப்பு விழா, இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, அவங்களோட பக்குவம் இல்லையா என்னன்னு தான் எனக்கு தெரியல. அதை நாங்கள் வந்து இப்போ நாங்கள் நேற்று திருப்பூர்லேயும் கூட்டம் நடத்தினோம், நாமக்கல்லையும் நடத்தினோம், இப்போ இன்னைக்கு இங்கே நடத்துகிறோம். திருப்பூரில் நேற்று கூட அவங்க எம்எல்ஏஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, டிவிக்கு எம்எல்ஏஸ் வந்திருந்தாங்க. ஆனால் இங்கே அவங்க வராமல் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் முறையான அளப்பு எல்லாத்துக்கும் கொடுக்க சொன்னோம், அமைச்சர் கொடுக்க சொன்னோம். நான் அமைச்சரும் இல்லை, உங்களுக்கு வரல. இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, மாவட்ட வளர்ச்சிங்கிறது எல்லாருமே, அரசியலுங்கிறது கருத்து வேறுபாடு வேறு. மாவட்ட வளர்ச்சிங்கிறதுல மக்களோட பணியில் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து செயல்படும். அதில் வந்து நம்ம தொய்வு விட்டோம்னா பெரிய கேப் ஆயிடும். மறுபடியும் அதை வந்து சரி செய்யறதுக்கு அதுக்கு ஒரு லாங் பீரியட் எடுத்துக்கும். அதில் வந்து யாருமே மக்கள் பிரச்சனையாக அணுகுவோம். அதில் வந்து அரசியல் பண்ண வேண்டாங்கிறது எங்களுடைய. முதலமைச்சர் கரூர் பயணம் நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு. அதெல்லாம் தலைவர் பேசிக்குவாருங்க. இல்லைங்க, அதானுங்க தோல்விக்கு காரணம். நீங்க வெள்ளி வளைங்கிறது என்ன சொல்றீங்க? நீங்க ஆமா சரி. அதாவது நான் முத கொடுத்தது 8 பிரிட்ஜ் கொடுத்தோம். 8 பிரிட்ஜில் இப்போ முக்கியத்துவம் கொடுத்து இப்போ ஒவ்வொன்றா தள்ளி போயிட்டே இருந்தது. இப்போ முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறதுல இப்போ காலமாட்டு சிலை பிரிட்ஜ் ஒன்று, கேகே நகர் பிரிட்ஜ் ஒன்று. இந்த 2 ரொம்ப சீக்கிரம் கொண்டாந்தா ஈரோடு டவுன் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்கும். இது 2வது, ஈரோட்டுக்குள்ளே இது வரைக்கும் பிரிட்ஜஸே கிடையாது. ரயில்வே பிரிட்ஜஸ் இருக்கா உங்களுக்கே தெரியும், இல்லை. அதை ஒன்று போட்டால் வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி நம்மளுடைய கரூர் ரோடு, அது வந்து பெரிய போக்குவரத்து உள்ள ரோடு, அதில் 2 பிரிட்ஜு. இந்த 4 தான் ஃபஸ்ட்டு எய்மாக நம்ம கொண்டுகிட்டு வரோம். உங்களுக்கு வெண்டிவாளை பழைய ரோடை வந்து நிறைய சீரமைக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம நினச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குது, அவ்வளோதான். முயற்சி வந்து கடுமையாக எடுத்துட்டேன். செக்ரட்டரியே ரொம்ப ஃபீல் பண்ணார், இந்த அளவுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, நன்றி. திமுக மத்திய மாவட்ட செயலாளர் தோப்பு வெங்கடாச்சலம் தோல்விக்கு வந்து திமுக தான் காரணம், உள்கட்சி பூச்சி அப்படியெல்லாம் இது இல்லைங்க. எல்லாரும் நல்லா வேலை செஞ்சோம். யாரும் எந்த இடத்துலையும் ஒருத்தர் தோக்கம்னு சொல்லிடல, யாரும் எந்த இடத்துலையும் வேலை செய்ய மாட்டாங்க. அதாவது நம்ம வந்து நம்ம கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சே தவிர யாரையும் தோக்கடிக்கணும்னா எந்த இடத்துலையும் அந்த மாதிரி யாரும் வேலை செய்யறவங்களே கிடையாது. இந்த விரக்தியில மாவட்ட பொறுப்பையும் நான் ராஜினாமா பண்ண போறேன், முதல்வர் விரைவில் சந்திக்க போறேன், அது ஒரு வருத்தத்தில் அவர் சொல்லியிருக்கலாம். அப்படிலாம் அண்ணன் தளபதி மேலே அவர் நல்ல மரியாதை வச்சிருக்காரு. அப்படி எல்லாம் இது பண்ண மாட்டாரு. கண்டிப்பாக சிறப்பான ஒரு மாவட்ட செயலராக அந்த மாவட்டத்தில் அடுத்த முறை 2 தொகுதியுமே அவர் ஜெயிச்சு கொடுப்பார். அதில் ஒன்றும் மாற்றமே வாய்ப்பு அது தலைவர் முடிவு வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.